அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நூர் என்ற ஒரு விஷயம் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. நூர் என்றால் வெளிச்சம். நிறைய துவாக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய இதயத்திற்கு நூரைத்தா, வெளிச்சத்தை தா அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் துவா செஞ்சுருப்போம். நம்முடைய கண்களுக்கு, காதுகளுக்கு, கைகளுக்கு, உடல் முழுக்க சொல்லிட்டு அதுக்கு சொல்லி தனி துவாவே இருக்குது. நூறுக்காக கேட்கக்கூடிய துவா. இது எல்லாத்தையும் விட்டு கடைசியில் நாம் அந்த கபர் வாழ்க்கை பார்த்தீங்களா, அதற்கு கூட நாம் நூறை கேட்குறோம். அங்கே நமக்கு வெளிச்சம் தேவை. இந்த உலகத்தில் நாம் இருக்கிற காலத்துலேயும் நமக்கு நூறு தேவைப்படுகிறது. மரணித்த பின்னரும் நமக்கு நூறு தேவைப்படுகிறது. இப்படி நூறு என்பது நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நாம் ஒரு வீட்டில் இருக்கிறோம். வீடு என்பது எப்படி நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இல்லம் தான் வீடு. அல்லாஹ் அப்படி தான் ஆக்கியிருக்கிறான். உங்களுக்கு நிம்மதியாக நீங்கள் தூங்கணும், அதற்காக தான் உங்களுக்கு வீடுகளை தந்துள்ளேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட வீட்டில் அந்த வீடு முழுக்க நூறு நிரம்பி இருக்கணும். அப்படி நூறு நிரம்பி இருந்தால் தான் அந்த வீட்டில் பரக்கத் வரும். பரக்கத் என்பது செல்வத்தில் மட்டும் பரக்கத் இல்லை, ஆரோக்கியத்தில் பரக்கத், சந்தோஷத்தில் பரக்கத் சொல்லிட்டு எல்லா விஷயத்துலேயும் அதிகப்படியான ஒரு அருளை அல்லாஹ் நமக்கு தருவான். ஒரு நூறு நிறைந்த வீடு எப்படி இருக்கணும்? நிறைய பேர் அந்த வீட்டிற்கு வெளிச்சத்திற்கு தரக்கூடியது மின் விளக்குகள், அதாவது லைட்டு சொல்லிட்டு வீடு முழுக்க லைட்டை ஆன் பண்ணிவிட்டு மகரிப் வந்தால் லைட்டை போடுறது. மெயினாக லைட் எதற்கு போடுவாங்க? பரக்கத்துக்காக. வீடு இருட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முறையில் எல்லாருமே லைட்டை போட்டு ஃபுல்லாக வெளிச்சமாக வச்சுப்பாங்க. உண்மையில் அந்த ஒரு வெளிச்சம் உங்களுக்கு பரக்கத்தை, ரிசுக்கை கொண்டு வருவதில்லை. மாறாக வேற ஒரு நூறு இருக்குது. அந்த ஒரு நூறு நிரம்பினாதான், உங்கள் வீடு முழுக்க நிரம்பினாதான் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் வீட்டில் சேரும். மலக்குமார்களின் வருகையும் இருக்கும். ஒரு 4 விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த 4 விஷயங்கள் தான் உங்கள் வீட்டிற்கு 1000 வாட் என்னது அதற்கு மேலேயே 100 கொடுக்கக்கூடிய அழகான விஷயங்கள். இந்த 4 மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். இன்ஷா அல்லாஹ் எதற்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது ஒன்று குறை இருந்தால் இன்றே அதை மாற்றி பாருங்க. இன்று முதல் எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ் உங்களுக்கு அருள்மழையை வாரி வழங்குவான். உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் கண்டிப்பாக இருக்காது. அவ்வளவு சிறப்பான விஷயம். அதில் முதல் விஷயம் தொழுகை ஒரு மோமினுக்கு மிக முக்கிய ஒரு கடமை. அந்த தொழுகை இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்கள் என்ன தான் அந்த வீட்டில் பண்ணாலும் சரி, தொழுகை இல்லாத வீடு பாழடைந்த ஒரு வீடாக தான் இருக்கும். எவ்வளவு வெளிச்சமாக நீங்கள் லைட்டை போட்டு வச்சாலும் அல்லாஹ்வின் பார்வையில் அந்த ஒரு வீடு இருள் மிகுந்த ஒரு வீடாக இருக்கும். கண்டிப்பாக மலக்குமார்கள் வரவே மாட்டாங்க. அதனால் 5 வேளை தொழுகை உங்கள் வீட்டில் நடக்கணும். பெண்கள் எப்போவுமே தொழுகையை வீட்டில் தான் செய்வாங்க. ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு தான் போகணும். ஏன்னா பள்ளிக்கு போகாமல் நீங்கள் வீட்டில் தொழக்கூடாது. பள்ளிக்கு போயிட்டு உபரியான சுன்னத் தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு சுன்னத்தாவது நீங்கள் வீட்டில் எப்படியாவது ஒரு நாளைக்கு தொழுதுருங்க. நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, 5 வேளை கரெக்டாக தொழுவாங்க. ஆனால் அதற்கான சுன்னத் தொழுகைகளையும் பள்ளியிலேயே தொழுதுருவாங்க. சில பேர் சுன்னத் தொழுவ மாட்டாங்க, 5 வேளை தொழுகை, கடமையான தொழுகையை மட்டும் தொழுதுருவாங்க. ஏதாவது ஒரு சுன்னத்தாவது வீட்டில் தொழுகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஃபஜ்ரு இருக்குன்னா ஃபஜ்ருக்கு முன் சுன்னத் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 சுன்னத் தொழுகையை 2 ரக்காத் தொழுகையை வீட்டில் தொழுதுட்டு பிறகு ஃபஜ்ருக்கு போய் அங்கே பள்ளிக்கு போய் நீங்கள் தொழுகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்படி ஏதாவது ஒரு வேளை தொழுகையாவது அதோட சுன்னத் தொழுகையை வீட்டில் தொழுவுங்க. அப்போ நிச்சயமாக உங்கள் வீடு பரக்கத் நிறைந்த, வெளிச்சம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. உங்கள் மனைவிகளை, பிள்ளைகளை சொல்லிட்டு எல்லாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. உங்கள் வீடு தொழுகை நிறைந்த ஒரு இல்லமாக இருக்க வேண்டும். இது முதல் விஷயம், தொழுகை. 2வது விஷயம் என்னென்னா, அல் குரான் ஓதப்படணும். அல் குரான் ஓதப்படாத வீடுகள் கபர்ஸ்தான்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கபர்ஸ்தானா என்னது? மவுத்தாயிட்டு அடக்க பண்ணுற ஒரு இடம். அந்த இடம் எப்படி இருக்கும்? இருள் நிறைந்த ஒரு இடமாக, ஒரு அமைதியான ஒரு இடமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடமாக நிச்சயமாக நம்முடைய வீடுகள் இருக்கவே கூடாது.
டெய்லியும் ஏதாவது ஒரு பேஜாவது எடுத்து ஓதிடுங்க. அல் குரானில் இருக்கிற ஒரு பேஜும் நீங்கள் எடுத்து ஓத உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா அல்லாஹ்வின் வார்த்தைகள். நிறைய பேர் தொழுவீங்க, தொழுகை இருக்கும் அந்த வீட்டில், ஆனால் குரான் ஓத மாட்டீங்க. குரான் அப்படியே இருக்கும் ஒரு மூலையில். ரமதான் மாதம் வந்தால் தான் அந்த குரானை எடுத்து ஓதுவாங்க. அந்த மாதிரி இருக்காமல் டெய்லியும் நம்ம ஓதுறோமா? இப்போ உலமாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஈமானின் மிக பலகீனமான ஒரு நிலை என்னன்னா, ஒரு மாதத்தில் குரான் முடிக்கிறது தான். அதுதான் பலகீனமான நிலை. நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. எப்படியாவது குரானை எடுத்து ஓதிடுங்க உங்கள் வீட்டில். நிச்சயமாக அந்த ஒரு வீடு ஒரு நூறு நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வின் நினைவு. அல்லாஹ்வின் நினைவுனா என்னது? திக்ருகள் அதிகமாக நம்ம எடுக்கணும். தொழுகிறோம், ஓதுறோம், திக்ரு எடுக்க மறந்துடுவோம். திக்ரு எப்போவுமேனா எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், அப்படி நீங்கள் செய்யும் போது சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொல்லுங்கள். சின்ன சின்ன ஒரு திக்ருகள் தான் இது எல்லாமே. ஆனால் அது எல்லாமே உங்கள் மனபாரத்தை நீக்கும், ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் திக்ருகள் எடுக்க ஏன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுறீங்க. இதன் காரணமாக அல்லாஹும் உங்களை நினைவு கூறுவான். மலக்குமார்கள்கிட்ட ஸ்பெஷலாக உங்கள் பேரை சொல்லுவான். இந்த மாதிரி இந்த அடியான் என்ன நினைவு கூறுகின்றான்னு சொல்லிட்டு நம்முடைய குறைகள் எல்லாத்தையும் அவன் பார்ப்பான், எல்லாத்தையும் நிறைகளாக மாற்றுவான். அல்லாஹ்வை நினைவு கூறும் அந்த ஒரு இல்லங்களில் மலக்குமார்களின் வருகை அதிகமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, சின்ன சின்ன திக்ருகளை சொல்லிக் கொடுங்க. சுப்ஹானல்லாஹ் ஒரு 100 முறை எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு ஒரு சாக்லேட் தரேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100 முறை எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு உனக்கு பிடிச்ச பொருள் தரேன் சொல்லிட்டு பசங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேலைக்கு பிறகு எடுக்கும் திக்ருகளை தவிர்த்து எக்ஸ்ட்ரா திக்ருகளை எடுங்க. இதன் மூலமாக அந்த வீடு 100 நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். அடுத்ததாக 4வது விஷயம், துவாக்கள் நிறைய பேர் குறைச்சிட்டாங்க. இல்லை ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு துவா கேட்பது அப்படி சொல்லினா டைம் இல்லை சொல்லிட்டு விட்டுருவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹிடம் துவா கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் துவா. தன்னுடைய அடியான் தன்கிட்ட வரணும், தன்னிடம் உதவி தேடணும் சொல்லிட்டு அவன் விரும்புகின்றான். உங்களுடைய செருப்பு அருந்தால் கூட அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போது நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கும் அல்லாஹ்விடம் துவா செய்யணும். டெய்லியும் துவா செய்யுங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு துவா செய்யுங்க. ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் உங்கள் மனசில் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்திலும் துவா செய்யலாம். யா அல்லாஹ், இந்த கஷ்டம் என்கிட்ட இருக்குது, என்னை விட்டு இதை நீக்கி அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. சூரா ஃபாத்திஹா ஒவ்வொரு வரைக்கும் அல்லாஹ் உடனடியாக பதில் அளிக்கின்றான். அந்த சூரா ஃபாத்திஹா ஒரு முறையாவது ஓதி அல்லாஹ்விடம் அதன் பொருட்டால் துவா செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளில் ஏராளமான முறைகள் துவா செய்யணும். இப்படி நீங்கள் துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது, ஏன்னா அல்லாஹ்வின் உதவி நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் துவா செய்யும் போது இன்னொரு பக்கம் மற்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்க. இதன் மூலமாக ஒரு மலக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்காக துவா செய்வாங்க. அப்போது மலக்குமார்களின் துவாவும் நமக்கு கிடைக்கும், நம்முடைய வீட்லேயும் அவங்க வருகை தந்தா மாதிரி ஆகும். துவா என்பது மிக சிறந்த ஒரு விஷயம், நம்முடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதிகமாக துவா செய்யும் இல்லங்களாக உங்கள் இல்லங்கள் இருக்கணும், உங்கள் வீடு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இந்த 4 விஷயங்கள், தொழுகை, அல் குரான் ஓதுதல், திக்ரு எடுத்தல், துவா செய்தல், இந்த 4 விஷயங்களும் உங்கள் வீட்டிற்கு வெளிச்சத்தை தரக்கூடிய விஷயங்கள். ஏராளமான வீடுகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் உங்கள் வீடு வெளிச்சமாக இருக்கும், நூறு நிறைந்த ஒரு வீடாக இருக்கும், ஒரு அடையாளமாக இருக்கும். மலக்குமார்கள் தினம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு காரணத்துக்காக வருகை புரிந்து கொண்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஒரு பரக்கத் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடாக இருக்க வேண்டும். இந்த 4 உங்ககிட்ட இருக்கா பாருங்கள், உங்கள் வீட்டில் நடக்குதா பாருங்கள். ஏதாவது ஒரு குறை இருந்தால் இன்று முதல் அதை மாற்ற முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு பெருகும், ரிசுக்கு பெருகும். இதை மறக்க வேண்டாம். இதுதான் உண்மையான ஒரு நூறு நிறைந்த வீடு. இப்படிப்பட்ட இல்லங்களாக நம் இல்லங்கள் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.